ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏஎல்பி ஜோதிடம். ஏஎல்பியில் படிங்க, உங்க வாழ்க்கை உங்க கையில. பழனிமலை சித்தர்களால் 18 வகை மூலிகை மற்றும் கங்கை நீர் கொண்டு தயாரிக்கப்பட்டது கிரியா விபூதி சோப். இந்த ஆட்டிசத்தை குணப்படுத்துவதற்காகவே தன்னுடைய வாழ்க்கையில் தொழிலில் தோத்தவங்க அல்லது தொழிலில் அபிவிருத்தி பண்ணுறவங்க அல்லது கணவன் மனைவியை பிடிக்கலைங்க, மனைவி கணவனை பிடிக்கலைன்னு சொல்கிறது, சார் வீட்டில் எப்பயுமே சண்டை சச்சரவாக இருக்குது சார், சந்தோஷமே இல்லை சார் அப்படின்னு சொல்கிறவங்கன்னா, தன் வீட்டு பிள்ளைகளுக்கு கால தாமத திருமணமாக இருக்குது சார், திருமணம் நடக்கலைன்னு சொல்கிறவங்க, அந்த வீட்டினுடைய பெண்கள், மூத்த பெண்கள் வெளியில் செல்லும் பொழுதும் இந்த விநாயகர் சதுர்த்தியை கொண்டாடுவதற்கு முக்கியமான காரணம் என்ன, இதை முதல் தெரிஞ்சுக்கணும். இதற்கு ஒவ்வொரு வருடத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவதற்கு எனக்கு விருப்பம் இல்லை. ஏன்னா பூமி தாயை வலிமைப்படுத்துவது, பூமி தாயை பாதுகாப்பது, பூமி தாயை வணங்குவது இது விநாயகர் பகவான் ஏற்படுத்தி கொடுத்தது. அதனால தான் முதல் கடவுள் அப்படின்னு அவனுக்கு பேர் வந்துச்சு. என்ன சார் அப்படின்னு சொல்கிறீங்கன்னா, இந்த களிமண் ஆகப்பட்டது இருக்கு இல்லையா, அந்த களிமண் ஆகப்பட்டதை எடுத்து பக்குவமாக சுட்டால் செங்கல், அதே களிமண்ணாக எடுத்து விநாயகரை நினைத்து அவனை பிரார்த்தனை பண்ணுறோம். அந்த விநாயகர் திருப்பி அதை கொண்டு போய் அந்த ஆத்தங்கரையிலையோ குளத்தங்கரையிலையோ அது நம்ம கரைக்கும் பொழுது வேதி வினை மாற்றம் செய்து தூர்வாருவதை விட ஒரு சுத்தமான ஒரு தன்மையை நீருக்கு மட்டும் இல்லை பூமிக்கும் கொடுப்பதுனால்தான் களிமண் விநாயகரை கொண்டு வந்தாங்க. இந்த களிமண் எப்படி வேலை செய்யுது அப்படின்னா, உங்களுக்கு உணர்த்துவதற்காக சொல்கிறேன். என் ஆணைமுகனை முன்னாடியே சொல்லியிருக்கிறேன், அண்டம் பிண்டம் எப்படி பிடித்தாலும் அவன் விநாயகராக வருவான். அப்படிப்பட்டவனை எடுத்துகிட்டு வந்து நம்ம வைக்கிறோம். 3 நாள் கொண்டாடுறோமா, 1 சூரியனையும் 2 சந்திரனையும் 3 குருவையும் குறிக்கும். அந்த குரு கடாட்சகமாக அந்த விநாயகருக்கு நம்ம அபிஷேகம் பண்ணுறோம். நமக்கு தெரிஞ்ச மஞ்சள் பால் அபிஷேகம் பண்ணுறோம். அபிஷேக பொருளில் இருக்கக்கூடிய சத்துக்களை அந்த மண்ணாகப்பட்டது வாங்கி விநாயகர் வாங்கி கொள்கிறது. எருக்கம்பூ போடுறோம். எருக்கம்பூவை நம்ம யூஸ் பண்ணுறது கிடையாது. ஆனால் எருக்கம்பூ பார்த்திங்கன்னா உடலில் இருக்கக்கூடிய விஷத்தை நீக்கக்கூடிய ஆற்றல் அதுக்கு உள்ளது கிடந்து. இன்றைக்கும் கூட அடிபட்டால் ஒரு எருக்கம்பூ பழம் ஒன்று வைப்பா அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த எருக்கம்பூ மாலை தான் என் அப்பன் விநாயகருக்கு பிடிக்குமா. இன்றைக்கும் இந்த குழந்தைகள்லாம் ரோட்டில் வைப்பாங்க, அவர்கள்ட்டெல்லாம் பேரம் பேசாதீங்கோ. ஏன்னா அவங்க பூமியை சுத்தப்படுத்துறதில் பங்கு வகிக்கக்கூடியவர்கள் அதுங்க. அந்த எருக்கம்பூவை அணிந்து கொள்கிறான். அந்த எருக்கம்பூவும் நான் விஞ்ஞானம் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், என்னுடைய விநாயகர் பெருமானும் வேதி வினை பண்ணுறாங்க. எப்படி வேதி வினை பண்ணுறாங்க, நீங்கள் காட்டக்கூடிய கற்பூரத்தில் மட்டுமல்லாமல் உங்கள் வீட்டில் எரியக்கூடிய விளக்கில் இருந்து வரக்கூடிய ஒளி அது உள்வாங்கி கொள்கிறது கிடந்து. அதற்கப்புறம் பட்சணங்கள். அந்த பட்சணங்களில் இன்றைக்கி எல்லா டாக்டரும் சொல்கிறது என்ன விஷயம் அப்படின்னா, ப்ரெஷராக இருக்கட்டும் பிபியாக இருக்கட்டும், நீங்கள் பாயில் பண்ண பொருளை எடுத்துக்கோங்க, ஆயில் பொருளை எடுத்துக்காதீங்க. ஆயில் பொருளை எடுத்தால் ஆயில் குறையும், பாயில் பொருளை எடுத்தீங்கனால் பல மடங்கு நீங்கள் வாழலான்னு சொல்கிறாங்க. அதை ஆணைமுகத்தான் அப்போவே சொல்லிட்டான். அவனுக்கு பாயில் பண்ண பொருள் தான் மோதகம் என்று சொல்லக்கூடிய கொழுக்கட்டை. இந்த கொழுக்கட்டையை நைவேதானம் பண்ணுறப்போ வைக்கிறப்போ அதுலேருந்து ஒரு ஆவி வருது இல்லையா, அதை விநாயகர் பகவான் எடுத்துக்கிறான். சாமி சாப்பிடுமா சார் அப்படின்னு விவாதம் பேசுகிறோம்னா, இந்த விநாயகருக்கு படைத்த கொழுக்கட்டையை இன்னைக்கு போய் கவனித்து பாருங்கோ. உங்கள் வீட்டிலேருந்து செய்துட்டு விநாயகர் முன் வைக்கும் பொழுது ஒரு வகை ஸ்மெல் வரும். அடுத்த தடவை படையல் பண்ண பிறகு அந்த வாசனை வராது. ஏன்னா விநாயகர் எடுத்துக்கொண்டதாக ஐதீகம். இது உங்கள் வீட்டிலே தெய்வம் இருக்குங்கிறதுக்கு இதை தவிர வேறு என்ன அட்ராச்சு. இதை கண்டிப்பாக இந்த நேயர்கள் எல்லாம் செய்து பார்க்கலாம் இந்த கடந்து. அதனால தான் அவனுக்கு அந்த பாயில் பொருள்னு சொல்லக்கூடிய ஆயில் இல்லாத அந்த பொருளை வைக்கிறோம். அதில் கூட பார்த்திங்கன்னா சுக்கு, வெல்லம், அப்புறம் பார்த்திங்கன்னா பச்சரிசி மாவு பலவித தோஷங்களை நீக்கக்கூடியது. பச்சரிசி சாப்பிட்டா சுகர் வருங்கிறாங்க. பச்சரிசி தான் பலவேறு விஷயத்தை குணப்படுத்திக்கிட்டு இருக்குது, யாகத்துக்கும் ஹோமத்துக்கும். அது ஸோ மிக சிறப்பு நிகழ்ச்சியில் இன்னும் நிறைய விஷயங்களை தானியங்களை பற்றி சொல்ல இருக்கிறேன். ஸோ அப்பேற்பட்ட அந்த பச்சரிசி மாவில் செய்யக்கூடிய கொழுக்கட்டையை நம்ம பாயின்னு சொல்லக்கூடிய அந்த இட்லி தட்டியில் அவிழ்த்து எடுத்து என் அப்பனுக்கு மோதகம் என்று சொல்லி வைக்கும் பொழுது அதில் வரக்கூடிய அந்த ஆவியாகப்பட்டதும் அந்த களிமண்ணாகப்பட்ட ஆணைமுகன் எடுத்துக்கொள்கிறான். தீபாவளி காமிக்கிறோம். அதற்கப்புறம் என் மனது சுத்தமாயிருச்சு, நானும் குழந்தை ஆகிட்டேன். வாழ்க்கையில் சந்தோஷம் முக்கியம். ஒரு டாக்டர் சொல்கிறாரு, என்னால் முடிஞ்சதெல்லாம் எல்லாம் செஞ்சுட்டேன், இனிமேல் கடவுள் தான் காப்பாற்றுங்கிறான். அந்த கடவுள் தான் ஆணைமுகன், அந்த கடவுள் தான் மகிழ்ச்சி. எங்கெல்லாம் மகிழ்ச்சி இருக்குதோ அங்கெல்லாம்
ஆனைமுகன் இருக்கிறான். அப்போ 3வது நாள் மகிழ்ச்சியாக போகும் பொழுது அவன் உள்ளத்தில் இருந்து எல்லோரும் ஆடுறான்னு எல்லாரும் ஆடிட முடியாது, எல்லோரும் பாடுறான்னு எல்லாரும் பாடிட முடியாது. அவனுக்கு வேலை பளு ஜாஸ்தியாக இருக்குது. இந்த விநாயகரை நான் வீட்டுக்கு பிரசிஷ்டை பண்ணோன்னே என் வீடே மகிழ்ச்சியாக இருக்குன்னு தன்னை மறந்து ஆடுகிறான், தன்னை மறந்து பாடுகிறான், அந்த விநாயகரை போற்றி துடிக்கிறான். அப்படி பூஜிக்கப்பட்ட விநாயகரை ஆத்தங்கரை குளத்தங்கரையில் போடும் பொழுது மண்ணும் மனமும் சுத்தமாகிறது, இந்த பூமி வலுப்பெறுகிறது. அப்படிங்கிறத பல நூற்றாண்டுகள் கழித்து நாசா விண்வெளியிலிருந்து வந்த அவருடைய பேர் எனக்கு தெரிய வரல, சுமார் 2021 விநாயகர் சதுர்த்தியை பற்றி ஒரு அறிவியல் கட்டுரையில் இதை வெளியிட்டிருக்கிறாரு. இதை ஆதாரபூர்வமாக அவங்க முன்னாடி சமர்ப்பிக்கிறதுல அவருக்கு நான் வணக்கத்தை சொல்லி, எப்போனா நம்ம முன்னோர்கள் எப்படிப்பட்டவங்க, அந்த முன்னோர்களுக்கு முன்னோரான அந்த ஆனைமுகன் எப்படிப்பட்டவன். இந்த விநாயகருக்கு இதிகாசங்களும் புராணங்களையும் 1000 காரணங்கள் இருக்கலாம். ஆனால் நம்ம சேனலில் மட்டுமே விஞ்ஞானத்துக்கும் இயற்கைக்கும், இயற்கையை பாதுகாக்கக்கூடியவனே விநாயகன். அதனால தான் அவனுக்கு கற்பக விநாயகா போற்றி போற்றின்னா. கற்பகம்னா அப்படியே எல்லாம் பொண்ணும் பொருளும் கொடுத்துருன்னு நினைக்கிறீங்களா? பொண்ணு விளையிற பூமியும் மண் விளையிற பூமியும் மண்ணா போகிற எண்ணெயும் சரி பண்ணுவதால் அதுக்கு கற்பக விருட்சம்னு பேர். அதுக்கு அப்பேற்பட்ட அந்த கற்பகத்துக்கு அடியில் இருக்கக்கூடியதுனால இந்த கற்பக விநாயகர் உங்கள் அத்தனை பேர்த்துக்கும் இந்த விநாயகர் சதுர்த்தி மூலமாக உங்களுடைய தோஷத்தை நீக்கட்டும், உங்களுடைய பாவத்தை நீக்கட்டும், உங்களுடைய தீய குணங்களை மாற்றட்டும், நல்லொழுக்கம் மேம்படுத்தும், நட்பு கூடட்டும், பகை உணர்ச்சி மாறட்டும், இயற்கை அழிவு குறையட்டும், இயற்கை அறிவே இல்லாமல் இருக்கட்டும். உங்கள் சார்பாக நானும் அந்த விநாயகர் பெருமானை வணங்குறேன்னு சொல்லி, விநாயகர் பெருமானுடைய இன்னொரு சிறப்பு என்னன்னா, அக்கு பஞ்சருக்கும் விநாயகருக்கும் தொடர்பு இருக்குதுன்னு சொல்லி அடுத்த ஆலயங்களை பார்ப்போம். அக்கு பஞ்சர் அப்படின்னா, உங்கள் குழந்தை படிக்கலை சார், என் பேச்சை கேட்கலன்னு சொல்கிறவங்களாம் தயவு செய்து குழந்தையை திட்டாதீர்கள். இதோ கடவுள் கொடுத்த இந்த 4 4 8 8 ஆயுள்காரன் சொல்லக்கூடிய இந்த 8ஐ திசை மாறி இப்படி எடுத்துக்கொண்டு உங்களுடைய பொட்டு பகுதியில் இப்படி கொட்டி கொள்ளுங்கள், விநாயகர் பகவான் பகிர்ந்து விடுவான். இதை அக்கு பஞ்சர் டாக்டர் என்ன சொல்கிறாங்கன்னா, வேதங்களும் ஞானபுரம் நாங்களும் கூட இப்போ வேத சாஸ்திரங்கள் பரம்போது 2 சந்தனத்தை எடுத்து இப்படி வச்சுக்குவோம், அப்படி கையில் இட்டுக்குவோம். கடந்து தலை வலிக்குதுன்னா தைலத்தை பெரியவங்க இப்படி இருப்பாங்க. நம்ம பாட்டிலாம் பார்த்திங்கன்னா வெத்தலையை கூட எடுத்து ரொம்ப தலைவலியாகா ஜுரமா அப்படின்னு ஒட்டுவாங்க. இதையெல்லாம் குணப்படுத்தக்கூடிய இந்த பகுதியில் நீங்கள் உங்களை நானே குட்டும் பொழுது அந்த குழந்தை நன்கு படிக்க ஆரம்பிக்கும். விநாயகர் பெருமானுடைய அருளால் மட்டும் இல்லை, இந்த அக்கு பஞ்சர்னாலையும் சொல்லி விஞ்ஞானத்துக்கும் விநாயகருக்கும் தொடர்பு இருக்குது என்பதை புரிந்து கொண்டு விநாயகரை போற்றுவோம், விநாயகரை வணங்குவோம். அடுத்ததாக ஆட்டிசம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஆட்டிசம்ங்கிறது மெடிக்கல் துறையை வணங்குறேன், மெடிக்கல் துறையை எதிர்ப்பதற்கு நான் அல்ல. ஆனால் ஆட்டிசம்ங்கிறது த டெட்லி ஸ்லோ அப்படின்னு சொல்லுவாங்க. இது கர்நாடகாவில் இந்த பாஷை யூஸ் பண்ணுறது உண்டு. இந்த டெட்லி ஸ்லோங்கிறது ஒரு சில ஜாதகத்தில் அந்த காலத்தில் இருந்திருக்குது. இப்போ நம்மளோட உணவு பழக்க வழக்கங்கள் ஜீன் மாறுபாட்டில் நிறைய பேர்த்துக்கு அந்த மாதிரி ஆட்டிசம் வருது. சில குழந்தைகள் 3 வயசில் பேசும், சில குழந்தைகள் 5 வயசில் பேசும், சில குழந்தைகள் 7 வயசு முடிக்க தாய்ப்பால் குடித்த நிகழ்வுலாம் இன்னும் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். அப்போ அந்த டெட்லி ஸ்லோங்கிறத ஆட்டிசம் சொல்லிட்டாங்க. சரி, அது முடிஞ்சு போச்சு. இந்த ஆட்டிசத்தை குணப்படுத்துவதற்காகவே திருவண்ணாமலை கிரிவலப்பாதையில் ஆதி அண்ணாமலை அப்படின்னு சொல்கிறோம். முதல்ல அண்ணாமலையார் அங்கே தான் இருந்தாராம். அந்த ஆதி அண்ணாமலைக்கு பக்கத்தில் என்ன மாதிரி நல்லா குண்டாக எளிமையாக உட்காந்துருப்பார். அவர் பேர் குழந்தைகளை காக்கும் குழுமணி விநாயகர்னு பேர். குழந்தைகளை காக்கும் குழுமணி விநாயகர். இவருக்கு நிறைய ஸ்பான்சர் பண்ணி கோயில் கோபுரம்லாம் கட்டுறேன்னு சொல்கிறப்போ அதெல்லாம் அவருக்கு தடுத்து விட்டு ஒரு கூரை வெய்யப்பட்டு அந்த கூரையில் அவர் உட்காந்துருக்கிறார். இவருக்கு என்ன பரிகாரம் தெரியுமா? குழந்தைகள் விளையாடுற விளையாட்டு சாமானை போய் வாங்கி அந்த குழந்தை பேரில் அர்ச்சனை பண்ணிட்டு வந்தால் அந்த ஆட்டிசத்தை சரி பண்ணியிருக்கிறார். நான் சொல்லி 7 பேர் இந்த இடத்துல தார்மீகமாக பதிவு பண்ணுறேன் உங்ககிட்ட. 7 குழந்தைகள் சரியாக்கப்பட்டிருக்குது. சரியாகனா முற்றிலும் அல்ல, பழைய நிலைமையிலேருந்து மாறி இப்போ படிப்படியாக பள்ளிக்கூடம் செல்லும் அளவுக்கு வந்திருக்குது. ஸோ எல்லார் குழந்தையும் என் குழந்தையாக பாவிக்கிறேன். ஒரு அஸ்ட்ராலஜருடைய வேலை, ஒரு வாத்தியாருடைய வேலை என்னன்னா, பிறர் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறதுக்காக இந்த பதிவை பார்த்தவங்க நீங்கள் எல்லாம் அக்கம் பக்கத்தில் இந்த மாதிரி குழந்தைகள் பாதிக்கப்பட்டிருந்தாலும் அந்த சேனல் வழியாக உங்கள் அத்தனை பேர் பாதத்தை தொட்டும் கேட்டுக்கொள்கிறேன். ஆட்டிசம் ஒரு பெரிய நோய் அல்ல. அது ஜாதகத்தில் சில கிரக அமைப்புகள் மாறும் பொழுது சில குழந்தைகளுக்கு காலதாமதமாக செயல்படக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். இதை மாற்றுவதற்கு, இந்த குழந்தை சரிவாவதற்கு இந்த விநாயகருக்கு நீங்கள் யானை குதிரை பொம்மை வாங்கிட்டு போய் வச்சாங்க, யாரோ ஏழை பழையில் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஆனால் அந்த குழந்தையோட, அதனால தான் அவர் குழந்தைகளை காக்கிறதுனால குழந்தைகளை காக்கும் குழு மணி விநாயகர்.
யாரையும் கேட்க வேண்டியதே இல்லை, போனாலே பார்க்கக்கூடிய ஒரு அதிக பெரிய நிகழ்வு. சார், இந்த குரங்கு பிடிச்சா விநாயகர் பிடிச்ச, குரங்கு பிடிச்சா அனுமாரை பிடிச்ச மாதிரின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. இது எதுக்குன்னா தலைமுடியை பிடிச்சிக்கிறது. ஆனால் விநாயகருடைய தலைப்பகுதியவே நான் படுத்துக்கிட்டு போவேன் சார், தாண்டுவேன், ஏன்னா நான் மனித பிறப்பு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு ஒரு விநாயகர் இருக்கிறாரு. இதுவும் கிரிவலையில் இருக்கக்கூடிய இடர்களை களையக்கூடிய இடுக்கு பிள்ளையார்னு பேர். அது இந்த இடுக்கு பிள்ளையார் என்ன செஞ்சுருக்கிறார் அப்படின்னா, இந்த சின்ன வாசல் மாதிரி இருக்கும், அதில் மக்கள் எல்லாம் படுத்துக்கிட்டே வெளியிலேருந்து உள்ளேருந்து வெளியில் வருவாங்க. எப்பேரிப்பட்ட பூதகணமாக இருந்தாலும் உள்ளேருந்து வெளியில் வந்துடலாம், முடியாதுங்கிறது சாத்தியக்கூறே கிடையாது. அது இன்றைக்கும் இதை பார்க்கலாம். இதில் என்ன ஆச்சரியம் அப்படின்னா, அந்த இடுக்கு பிள்ளையாருங்கிறவர் உள்ள பூமிக்குள்ளே இருக்கிறார். அவருடைய கூம்பு பகுதி, இன்றைக்கி நம்ம விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு விநாயகருக்கு மேலே கிரீடம் வைப்போம், கொடை வைப்போம் இல்லையா, கொடை வைக்கிறோம். அப்போ அந்த கொடை வைக்கும் பொழுது கிரீடம் வேணும்னு சொல்லி கிரீடம் வைக்கிறோம். அந்த கிரீடம் இருக்குது இல்லையா, அந்த கிரீடம் அளவுக்கு அவர் உள்ளே இருக்கிறாரு. அந்த கிரீடத்தை தாண்டி நம்ம படுத்துக்கிட்டு வரோம், விநாயகர் பொறுத்து கொண்டு இருக்கிறார். நம்ம பெத்த பிள்ளையே நம்மளை ஒரு தடவைக்கு 2 தடவைக்கு மேலே நம்ம தலையை பிடிச்சாருன்னா புஷ்குன்னு கோவம் வந்துடுது நம்ம கிடந்து. எவ்வளோ பெரிய அரிய பெரிய விஷயம். ஏன் அவர் அப்படி இருக்கிறார் தெரியுமா? என் அப்பனை நினைத்த உடனே பார்க்க வந்த பக்தர்களுக்கு நீங்கள் இப்போ விட்ட குறை தொட்ட குறை பாவத்தை எல்லாம் என்னை தாண்டி போங்க, உங்களை எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னனால கால் படாமல் போகணுமேன்னு சொல்லி படுத்துக்கிட்டே போனாங்களாம். அதனால தான் அப்போ கூட விநாயகர் என்ன செஞ்சார்னா, ஒரு சந்து பாதையில் புகுந்து வெளியில் வரும் பொழுது தன் உடலில் இருக்கக்கூடிய பிணிகள் எல்லாம் நீக்கக்கூடிய ஆற்றல். இன்னும் நீங்கள் போய் பார்க்கலாம், பெரிய குண்டாக இருக்கிறவங்க கூட படுத்துக்கிட்டே அது உள்ளே புகுந்து வெளியில் வரக்கூடிய அரிய பெரிய நிகழ்வு. ஒளிவு கிடையாது, மறைவு கிடையாது, சராசரி டெய்லி நடக்கக்கூடிய நிகழ்வு. இந்த இடுக்கு பிள்ளையாருக்கு இவ்வளோ பெரிய விஷயம் இருக்குங்கிறது நம்ம தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் கிடந்து. இந்த இடுக்கு பிள்ளையார் பிரதானமாக ஆந்திரா மக்களுக்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி குலதெய்வமாக இருக்குது, இன்னும் குலதெய்வமாக இருக்குது கிடந்தது. அப்போ உருவத்தை பார்க்கல, உள்ளத்தை பார்த்தான் என் விநாயகர். உள்ளத்தை பார்த்தவன் உங்கள் உள்ளத்தை என் தலையை தாண்டி போடான்னு சொல்லக்கூடிய அரிய பெரியவன் என் விநாயகர் பெருமான் கிடந்து. அப்பேற்பட்ட அந்த இடுக்கு பிள்ளையாரை வணங்குங்கள். உங்களுடைய இஷ்டமான வாழ்க்கையை கொடுத்து இன்னல்களை நீக்கி கொண்டிருக்கிறான் இந்த இடுக்கு பிள்ளையார். அதற்கப்புறம் நமக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச கற்பக விநாயகர் பிள்ளையார்பட்டி. சார், இந்த பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் குகவர கோயில் அவர் இருந்தார், அதெல்லாம் தெரிய விஷயம். என் பிள்ளை பிறந்துட்டான் அப்படின்னு பர்த்டே கொண்டாடுறோம். என் பிள்ளை பிறக்க போகிறான்னு 10 நாள் விளையாட கொண்டக்கூடிய ஆசியாவில் ஒரே ஒரு விநாயகர் பிள்ளையார்பட்டி விநாயகர் தான். விநாயகர் சதுர்த்தியிலேருந்து 10 நாளைக்கு முன்னாடி திருவிழா ஆரம்பித்து விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு அது நிறைவாகும். அப்போ என்னன்னா, எல்லாத்தையும் என் பிள்ளை பார்த்துக்கொண்டா அப்படிங்கிற நம்பிக்கை. அதனால தான் பட்டி என்றால் நகரம் என்ற அர்த்தம். பட்டினா வேறு அர்த்தம், அது மொழிக்கு மொழி மாறுபடும். பட்டி என்றால் நகரம் என்ற அர்த்தம். நகரத்தை ஆளக்கூடியவன், நகரத்தாருடைய கோயில்னு சொல்லுவாங்க அந்த பக்கம். அந்த நகரத்தை ஆளுவதற்காக என் மக பிறந்த 10 பஸ்துரையை கொண்டாடுறோம், நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம், சந்தோஷம். அங்கே ஒருபடி மேலே போய் என்னை காக்கக்கூடிய பிள்ளையார் பிறக்கிறான்டான்னு 10 நாள் கொண்டாடுறாங்க பாரு. இது வேர்ல்டில் எங்கேயுமே கிடையாது கிடந்தது. அதான் பிள்ளையார்பட்டியோடைய எத்தனையோ அரிய பெரிய விஷயங்கள் இருந்தாலும் காலதாமத்தை முடித்து உங்களுக்கு சொல்லக்கூடிய இன்னொரு நிகழ்வு. இன்னொரு ஒரு பெரிய அதிசயமான கோயில் இருக்குது. விநாயகர் சதுர்த்தியிலேருந்து 10 நாள் விளையாட கொண்டாடுறாங்க. எல்லாம் 3 நாள் 4 நாள் கொண்டாடுவாங்க. அது எப்படின்னா, சித்தி புத்தி விநாயகர்னு பேர். திருச்சியில் ஜாபர்ஷா தெரு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஜாபர்ஷா தெருவில் சின்ன செட்டி தெரு அப்படின்னு ஒரு தெரு, அதில் இந்த சித்தி புத்தி விநாயகர் இருக்கிறார். சார், சித்தி புத்தினா மனைவியா சார் அப்படின்னா, சித்தத்தை சிவன்பால் வைத்து அப்படின்னா, சித்தம்னா உயிர், சித்தம்னா சிவன், சித்தம்னா ஜீவன், இந்த சிவம் இல்லையல் சவம்னா, இந்த சித்தத்தை சிவன்பால் வைத்து ஒன்று சிவபெருமான் மேலே வை, இல்லை உங்கள் தாய் தந்தர் மேலே வை, அல்லது ஒரு மனைவி மேலே வை, அல்லது ஒரு மகள் மேலே வை, அல்லது உன் மனதை நீ அடக்கப்பார். ஒன்றுமே இல்லையா ஒரு செருப்பு மேலேயாவது வை. அப்படி வச்சா அது ஹோமம் யாகம் தவம். எதுவுமே இல்லையா மனதை பரிபலிக்க ஒரு நடிகை மேலேயாவது வையா. நீ மனசை ஒருமுகப்படுத்துவதற்கு இத்தனை வழிகள் இருக்குன்னு சொல்கிறது தான் சித்தம்னு பேர். சித்தம் கலைஞ்சு போச்சுன்னு சொல்கிறாங்களே, நான் இந்த இடத்துல ஏன் இதை ஆணித்தரமாக பதிவிக்கிறேன்னா, மனதை ஒருமுகப்படுத்தணும்னா எதில் வேணால் பயன்படுத்தலாம், அதை பிரயோகப்படுத்துறது எப்படிங்கிறது தான் முக்கியம். அது பிரயோகப்படுத்த தேவையில்லை. நாணத்தை அடைவதற்கு வழியை தெரிந்து கொண்டால் நாணம் தானாக வந்துடும். அதனால தான் அதுக்கு நாணம்னு பேர். அதுக்கு நாணத்தையே தெரியாமல் நாணம் வேணும்னு சுற்றிக்கிட்டு இருக்கிறவன் வேஸ்ட். அது கடந்து
அது நடிகையாக இருக்கலாம், செருப்பாக இருக்கலாம். என் குருநாதர் அப்போ என்ன சொன்னார், நீ ரொம்ப அடங்க மாட்டேங்கிற ஆழ்வார், ரொம்ப சேட்டை பண்ணுற, எனக்கு ஒன்றே ஒன்று செய் அப்படின்னாரு. சரி சொல்லுங்கள் என்ன செய்யணுங்கிறது. ஆனால் நீங்கள் என்ன சொன்னாலும் நான் விளையாடுவேன், சேட்டை பண்ணுவேன், என்னை கண்ட்ரோல் பண்ணக்கூடாது அப்படின்னு. சரி செய், என்னுடைய பாத கணிக்கையை எடுத்து ஒரு நெத்தி முன்னாடி கொண்டு வா, டெய்லி 10 நிமிஷம். அப்படிப்பட்ட நாணம் தான் உங்கள்கிட்ட அந்த நாணத்தை வழங்கி கொண்டு இருக்கிறேன். ஒரு குருநாதருடைய பாத கணிக்கையை நான் ஏற்றுக்கிட்டேன்னு நான் அந்த அளவுக்கு சொல்கிறேன்னா குரு பக்தி அல்ல. நாணத்தை அடைவதற்கு எந்த வேணால் வழியிலையும் தொடர்பு கொள்ளலாங்கிறது என்னை தாழ்த்த சில பேர் நினச்சாலும் பரவாயில்லன்னு உங்கள்கிட்ட சமர்ப்பிக்கிறேன். அப்போ அந்த நாணத்தை அடைவதற்கு எந்த வழியிலையாவது போகக்கூடிய இந்த சிவம் இல்லையினால் சவம்னா சித்தம் கலங்கி போச்சுன்னு சொல்கிறோம் இல்லையா. சரி சித்தி வந்துருச்சு, ஒருத்தன் அடிபட்டுட்டான், அவனுக்கு சுகர் இருக்குதா, பிபி இருக்குதா, தைராய்டு இருக்குதான்னு டெஸ்ட்டு பண்ணி பிளட்டு வந்த பிறகு ரிசல்ட் வந்த பிறகு ஆப்ரேஷன் பண்ணால் அந்த சிவன் போய் சேர்ந்துடும். அப்போ அந்த படிப்புடைய டாக்டரு அந்த சூழ்நிலையை அறிந்து தன் மனம் சொல்லக்கூடிய அந்த படிப்பறிவில் கொண்டு செயற்பட்டான்னா அந்த உயிரை காப்பாற்றுறான். சராசரியாக நம்ம போனால் எத்தனை டெஸ்ட் எடுத்துகிட்டு போகணும். அப்போது மனம் பேசுதா சீவன் பேசுதான்னு யோசிக்க வேண்டிய விஷயம் அதுதான் புத்தி. அப்போ அந்த சித்தியும் புத்தியும் ஒன்று சேரக்கூடியதுக்காக தான் நம்ம குட்டி கொள்கிறது. இங்கே இருக்கக்கூடிய திருச்சியில் இருக்கக்கூடிய விநாயகருக்கு பேர் சித்தி புத்தி விநாயகர்னு பேர். ரெண்டுமே மனித வாழ்க்கைக்கு தேவைன்னு சொல்லக்கூடியது. அதை நம்ம ஆளுகளுக்கு புரிகிற மாதிரி மனைவி அப்படின்னு ஒரு கோலத்தில் வச்சாங்க. ஏன்னா பொண்டாட்டி பேச்சை தானே நம்ம எல்லாம் கேட்குறோம். நான் கூட அதை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். அப்போ அந்த சித்தி புத்தி விநாயகருக்கு 10 நாள் திருவிழா கொண்டாடுறாங்க, 11 நாள் வீதி விழா. இது அரிய பெரிய ஆலயம். இந்த ஆலயத்துக்கு செல்லும் பொழுது தன்னுடைய வாழ்க்கையில் தொழிலில் தோற்றவங்க அல்லது தொழிலில் அபிவிருத்தி பண்ணுறவங்க அல்லது கணவன் மனைவியை பிடிக்கலைங்க, மனைவி கணவனை பிடிக்கலைன்னு சொல்கிறது, குறிப்பாக பெற்றோர்களை நம்மளுடைய அனாதை ஆசிரமத்துக்கு அனுப்பாமல் இருக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுக்குறாங்க. ஏன்னா அவங்களுடைய தொல்லைகள்லாம் தாங்க முடியாதுங்கிறது நான் அறிந்த விஷயம். இருந்தாலும் கூட கடமைன்னு ஒன்று இருக்குது. நான் என்னுடைய பதிவில் பல தடவை சொல்லியிருக்கிறேன். இருக்கிறப்ப பால் கொடுக்காம இறந்த பிறகு ரொட்டி சொல்லுவது வேஸ்ட்டு. அது கிடந்து அப்போ இருக்கிறப்ப நம்ம என்ன இன்னல்கள் பண்ணோன்னு நமக்கு தெரியாது. ஆனால் இந்த சித்தமும் புத்தியும் தெளிஞ்சிருந்தால் நம் பெற்றோரை கைவிட மாட்டோம். இந்த லோகத்தில் இந்த உலகத்தில் குறிப்பாக சென்னையில் முதியோர் இல்லம் ஒழிக்கப்பட வேணும்னால் ஜாபர்ஷா தெருவில் இருக்கக்கூடிய சின்ன செட்டியில் இருக்கக்கூடிய சித்தி புத்தி விநாயகரை நானும் வணங்குறேன், நீங்களும் வணங்குறேன்னு சொல்லி வணங்கணும்னு உங்களை எல்லாத்தையும் கேட்டுக்கிறேன். கடந்து முதியோர் இல்லம் ஒழிக்கப்படணும். சித்தியும் புத்தியும் கொடுப்பான் அந்த சித்தி புத்தி விநாயகர். அவ்வளோ ஆற்றல் மிக்கக்கூடிய அந்த அரிய பெரிய விநாயகர். சார் இதே சொல்லிகிட்டு இருக்கீங்க, கொஞ்சம் வட மாநிலத்தில் ஏதாவது சொல்லலாமே அப்படின்னா, உடுப்பி டு மூகாம்பிகா போகிறோம். மூகாம்பிகா போகும் பொழுது அந்த மூகாம்பிகாவுக்கு போகிறவள்ள ஆனைக்கொட்டா அப்படின்னு அந்த ஊருக்கு பேர். எப்படி ஒரு யானைக்குட்டி இப்படி உட்காந்துருக்குமோ நம்ம அப்புக்குட்டின்னு அந்த குழந்தைகளுக்கெல்லாம் சொல்லுவோம். அதே மாதிரி அருள் பாலித்து கொண்டு இருக்கிறான் அங்கே இருக்கக்கூட ஆனைக்கொட்டா அப்படின்னு சொல்லக்கூடியது. மிகவும் சக்தி வாய்ந்த இவனை வணங்கும் பொழுது எப்பேரிப்பட்ட கர்ம பலனும் நீக்கிறது தான் நம்மளை பற்றி. ஸோ மூகாம்பிகா சொல்கிறவங்க உடுப்பி போகிறவங்களாம் இந்த ஆலயத்துக்கு சென்று வணங்குங்கள். இவனை போய் வணங்குறப்ப 1க்கு 1 ஃப்ரீ கொடுக்குறான். என்ன ஃப்ரீ கொடுக்குறான்னா, உன் கர்மா மட்டும் நீக்காமல் உன் பிள்ளைகளும் கர்மா பண்ணாமல் பார்த்துக்கிறான்னா. எவ்வளோ பெரிய அவன் கருணை உள்ளவன். அவன் பேர் ஆனைக்கொட்டான்னு பேர் அந்த கோயிலுக்கு. இந்த ஆலயத்தை வணங்குங்கள். நம்ம பிள்ளையாவது நல்ல வழியில் இருக்கட்டும். நம்மலாம் கர்மா பண்ணி வந்துட்டோம் அப்படிங்கிற ஒரு அதிசயமான ஒரு அற்புதமான ஒரு பெரிய ஆலயங்களை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஒரு சிறு துணுக்கு சொல்கிறேன் சார். ஒரு விசேஷம் பொழுது மஞ்ச விநாயகர் நம்ம பிடிக்கிறோம் மங்களகரமாக அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, மஞ்ச விநாயகர் பிடிச்சி வைக்கிறோம், அதுக்கு பொட்டு சந்தனம் பூ வச்சுட்டு நம்ம விநாயகர் ஆரம்பிக்கிறோம். ஒரு திருமணத்துக்கோ இதுக்கோ. சார் வீட்டில் எப்பயுமே சண்டை சச்சரவாக இருக்குது சார், சந்தோஷமே இல்லை சார் அப்படின்னு சொல்கிறவங்களாம் சந்தனத்தில் விநாயகர் பிடிச்சி வைங்க. ஒரு சங்கடகட சதுர்த்தியை கும்பிட்டிங்கன்னா எவ்வளோ பவரோ அந்த மாதிரி சந்தனத்தில் பிடித்து வச்சால் பவர். நம்ம சந்தனத்தை இட்டுக்கொள்வதற்காக நடத்தி கொண்டு இருக்கிறோம். சுவாமிக்கு பண்ணக்கூடிய ஒவ்வொரு அபிஷேகத்துக்கும் ஒவ்வொரு பொருளுக்கும் தத்துவம் இருக்குது. அதில் சந்தனம் ரொம்ப முக்கியத்துவமானது. அதில் தான் சந்தன காப்புன்னு பண்ணாங்க, சந்தன மாரியம்மன் சொன்னாங்க. சிவபெருமானுக்கு கூட சந்தனத்தை சாத்தி விட்டு தான் அந்த உபதியை சாத்துவோம். அப்போ அந்த சந்தனத்துக்கும் கடவுளுக்கும் தொடர்பு இருக்குது. அந்த சந்தனத்தில் விநாயகர் பிடிச்சி வச்சிங்கன்னா புருஷன் முன்னாடிக்குள்ளே சண்டை வராது. தொடர்ந்து உங்களுடைய சங்கடத்தெல்லாம் நீக்கிறோம். பெத்த பிள்ளை பேச்சை கேட்க ஆரம்பிச்சிருவான். அதனால் எப்படி மஞ்சள் விநாயகர் மங்களகரமானதோ சங்கடகர சதுர்த்திக்கு போக முடியல சார், ஆஃபீஸில் லீவு கிடைக்கல, நைட்டு 10 மணிக்கு வந்துட்டு நான் குளிக்காமல் கோயிலுக்கு போக மாட்டேன்னு வேதம் பேசுகிறவங்க எல்லாம் வீட்டுக்கு குளிச்சுட்டு சந்தனத்தில் விநாயகர் பிடிச்சி வைங்க. உங்கள் வாழ்க்கையை சந்தோஷமாக மாறும். கடந்தது இதுவும் ஒரு வெளியில் தெரியாத ஒரு அரிய பெரிய விஷயம். அதற்கப்புறம் கால தாமத திருமணம்.
சார் 30 வயசாச்சு, 32 வயசாச்சு, நல்ல வரன் கிடைக்கல, அல்லது என் பொண்ணு ரொம்ப கண்டிஷன் போடுறா, தனி கொடுத்தன வரணும், மாப்பிள்ளை ப்ரைவேட் ஜாப்பாக இருக்கணும், சம்பளத்தை மட்டும் இல்லை சட்டையை உதறிட்டு போகணும் என்கிட்ட, அப்படி இருக்கிற மாப்பிள்ளை தான் வேணும், 32 வயசாச்சு சார், 60ஆம் கல்யாணமாக நடக்குமான்னு அழுகக்கூடிய பெற்றோர்களே, சாணத்தில் விநாயகர் பிடிச்சி வைங்க. மாட்டு சாணத்தினால இப்போ பயந்து ஓடுறோம். நம்ம கோமியம் கூட இப்போ ரெடிமேடில் வந்துருச்சு. சாஸ்திரத்தை ரொம்ப டீப்பாக மதிக்காட்டினாலும் அந்த சாஸ்திரத்தை முடிஞ்ச அளவு இப்போ மாடெல்லாம் அங்கனங்கன இருக்குது. தன் வீட்டு பிள்ளைகளுக்கு கால தாமத திருமணமாக இருக்குது சார், திருமணம் நடக்கலைன்னு சொல்கிறவங்க அந்த வீட்டினுடைய பெண்கள், மூத்த பெண்கள் வெளியில் செல்லும் பொழுது மாடு சாணம் போட்டால் கொஞ்சோண்டு எடுங்க, அதை ஒரு வெத்தலையில் வைங்க. இந்த ஒரு நாள் அரை நாளில் இந்த மாட்டு சாணத்தினுடைய விநாயகராக நினச்சி வச்ச உடனே கரையான் வராது, பேடு ஸ்மெல் வராது, அப்படியே மாறக்கூடிய அரிய பெரிய நிகழ்வை நடத்தி கொண்டு இருக்கிறான்னு என் அப்பா ஆணைமுகன். இந்த சாண பிள்ளையாரை பிடிச்சி அதுக்கு டெய்லி சற்று அர்ச்சதை போட்டு கொஞ்சோண்டு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு வாங்க, எண்ணி 48 நாளில் உங்கள் வீட்டு பிள்ளைகளுக்கு திருமணம் நடந்துடும். சாண பிள்ளையாருக்கு இவ்வளோ அரிய பெரிய அமைப்புகள் இருக்கக்கூடிய ஒரு அதிசயம். இப்படி நம்ம எண்ணற்ற விநாயகரை பற்றி தெரிந்து கொண்டு இருக்கக்கூடியப்போ கூடுதல் சிறப்பாக, சார் நான் உச்ச ஸ்தாய்க்கு போயிட்டேன் சார், உச்சிக்கு போகணும் சார் அப்படின்னு சொல்கிறவங்க எல்லாம் திருச்சியில் இருக்கக்கூடிய மலைக்கோட்டையில் இருக்கக்கூடிய உச்சி பிள்ளையாரை வணங்குங்க. வாழ்க்கையினுடைய உச்சத்துக்கு செல்லக்கூடிய ஒரு அமைப்பை இந்த விநாயகர் வழங்கி கொண்டிருக்கிறார், இந்த உச்சி விநாயகர்னு. இது எல்லாத்துக்கும் மேலே சார் எல்லா செயலும் இருந்தாலும் மனசு தான் சார் பெருசு, மனசுக்கு அப்புறம் தான் சார் காசு அப்படின்னு சொல்கிறோம். ஆமாம், காசை விட பெருசு மனசு. என்னுடைய மனசையும் உங்களுடைய மனசையும் நம்ம அத்தனை பேருடைய மனசையும் சரி பண்ணி கொடுக்கவன், இந்த மனதை குழம்பாமல், மனதை குழப்பிக்காமல், மனத்தை குழம்போல், அதாவது குழம்புன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி வாரி வழங்குவதுக்கு பேர் குழம்புன்னு பேர், அது குளம்னு பேர், அதனால குளம் கோத்திரம்னு பேர் வச்சான். இந்த மனதை எப்போவுமே செழிப்பமாக வைக்கக்கூடிய பாண்டிச்சேரியில் இருக்கிற மனக்குல விநாயகரை வணங்கி நம்ம மனசெல்லாம் சுத்தமாக இருக்கணும். நம்ம மனசு மட்டும் இல்லாமல் நம்ம சேர்ந்தவர்கள் எல்லாம் சுத்தமாக இருக்கணும். இந்த விநாயகர் சதுர்த்தியை கும்புறது மூலியமாக, இந்த நிகழ்வை பார்க்குற மூலியமாக நம்ம நேயர்கள் அனைவருக்கும் மட்டும் இல்லாமல் இதை பார்க்காத அத்தனை பேர்த்துக்குமே மனசு சுத்தமாகணும்னு சொல்லி மனக்குல விநாயகரை உங்கள் சார்பாக வணங்கி உங்களிடமிருந்து விடைபெறுவது திருவண்ணாமலை ஜோசியர், திருப்பணம் கொரக்நாத் அடிமை ஆனந்த் ஆழ்வார். வணக்கம். என் நடிப்பை ஜெயலலிதா பாராட்ட மறுத்தார், ஏன் தெரியுமா? நக்கீரன் இதழில் சினிமா கொட்டகை டைரக்டர் ரைட்டர் VC குகநாதன் எழுதி வரும் புதிய தொடர் வாங்கி படியுங்கள் உங்கள் நக்கீரன்.